வணக்கம் அன்பு நேர்களே. ரொம்ப அற்புதமான இந்த தருணத்தில உங்ககிட்ட ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதாவது சமூக வலைத்தளத்தில நிறைய விஷயங்கள நம்ம வாசிக்கிறோம். பல விஷயங்கள அப்படியே கடந்து போயிரும். சில விஷயங்கள் அப்படியே "அட இப்படி இருந்தா தான் நல்லாயிருக்கும்ல" அப்படிங்கிற மாரி யோசிக்க வைக்கும். அப்படியான ஒரு பதிவு தான் விக்னேஸ்வரன் அவர்களுடைய முகநூல் பதிவில நான் வாசிச்சது. நான் ரசிச்ச பதிவு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? "வாயை மூடி பேசுவோம்" அப்படிங்கிற ஒரு படத்த பார்த்துருக்கீங்களா? அதில நம்ம யாருங்கிறத சில குவாலிட்டிஸ் தான் சொல்லும். அதை இழந்துட்டோம் அப்படின்னா, நம்மள்ல பாதிய இழந்த மாதிரி. "நீங்க நீங்களா இருங்க. அதான் உங்களுக்கு அழகு" அப்படின்னு அஞ்சனாவ பார்த்து அரவிந்த் சொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதாவது "வாயை மூடி பேசுவோம்" அப்படிங்கிற அந்த படத்த பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அ எனக்கு அந்த சீனை எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும், நம்மளோட சில குவாலிட்டிஸ் நம்ம மத்தவங்களுக்காக மாத்திக்கிறோம் இல்லையா? ஏன்னா பெரும்பாலும் நம்ம மத்தவங்களோட வாழ்க்கையே தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மத்தவங்க வாழ்க்கைய தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர பார்த்து அவர மாதிரி நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்மள மாத்திக்க வேண்டியது வரும் இல்லையா? ஆனா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு யூனிக்கோ தனியா இருக்கு. அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான், ஃபாரின் போயிட்டான், கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சந்தோஷத்த வெளிய தேடிட்டே இருக்கோம். எல்லோரும் வெளிய தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். ஆனா, உள்ளுக்குள்ள சத்தம் இல்லாம, வெளிய தெரியாம அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றது தான் உண்மையா இருக்கும். இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது, நாம ஏன் இந்த உலகத்துக்காக நம்மள மாத்திக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கிற கொஞ்ச நாள் நமக்கு பிடிச்ச மாதிரியும் வாழலாம்ல. ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி இன்னொருத்தர் சிரிக்கிறது கிடையாது. ஒருத்தர் கன்சிமெண்டல் மாதிரி இன்னொருத்தர் கன்சிமெண்டல் கிடையாது. அதே மாதிரி தான் வெட்கம், தலைமுடி, கூந்தல் அப்படியே கோதி விடுறது, யோசிக்கிறது, சின்ன சின்ன அழகான விஷயங்கள ரசிக்கிறது, அப்படியே பேனாவ பிடிச்சு எழுதுறது, உலகத்த மறந்து தனக்கு பிடிச்சத பத்தி பேசுறதுன்னு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் வசீகரங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்துல அழகுக்கு தான் சில அளவுகோல்கள் இருக்கு. வசீகரத்துக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சில பேருடைய ஒரு பழக்கவழக்கங்களோ, குணாதிசயமோ ஏதோ ஒரு வகையில நமக்கு பிடிச்சு போயிரும். அது மாரி தான். பிடிச்சவங்களுக்காக சில விஷயத்த மாத்திக்கலாம். அது அன்பு, காதல் அப்படி எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா, இந்த உலகத்துக்காக, சமூகத்துக்காக நமக்கு பிடிச்ச குழந்தைத்தனமான சின்ன விஷயங்கள இந்த உலகம் என்ன சொல்லுமோ அப்படின்னு மெச்சூரிட்டின்னு மாத்திக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. உங்கள பிடிச்சவங்க அத ரசிப்பாங்க. பிடிக்காதவங்க தானா விலகிடுவாங்க. எதையும் மாத்திக்க வேணாம். எண்ணங்கள் அழகா இருந்தா அதுவே போதும். எல்லையில்லாத பேரன்பையும், கலப்பில்லாத புன்னகையையும் தங்களின் தீப ஒளியாக கொண்டவர்களிடம் கவலை என்னும் இருள் அவ்வளவு எளிதாக நெருங்குவது இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா வந்துட்டு அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரன் அவர்கள். கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கலாமே, இப்படி வாழ்ந்து தான் பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்க தானே தோணுது இந்த பதிவு. ரொம்ப அற்புதமான நான் ரசித்த இந்த பதிவை அப்படியே வாசித்தேன். உங்ககிட்ட உடனே கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சேன். இப்படி அழகான பதிவு என் கண்களில் எப்பொழுதெல்லாம் தட்டுப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் அதை பகிர காத்திருக்கிறேன். அன்பு நேயர்களே, இதேபோல ரொம்ப அற்புதமான தருணத்தில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.